ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பாண்டி ஓஷன் பார்க் தான் வந்திருக்கோம். இங்க வந்து லேண்ட் அண்ட் அட்வென்ச்சர் பார்க் இது. லேண்ட் கேம்ஸும் இருக்கும், வாட்டர் கேம்ஸும் இருக்கும். ஸோ போத்தும் நம்ம விளையாட போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து லேண்ட் அட்வென்ச்சர்ஸ். இது வந்து 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அது வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அதுவும் 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அது வந்து நார்மல், எல்லாருக்கும் ஒண்ணுதான். கைஸ், நம்ம ரெடி ஆயாச்சு. எல்லாரும் ரெடி. இவங்க ஜிப்லைன் போறாங்க. எஸ், இந்த குட்டி பாப்பா தான் ஃபர்ஸ்ட் இந்த கேப். சரி, அங்க பயம்ன்றதே இந்த பிள்ளைக்கு இல்ல கைஸ். இதுக்கப்புறமா வந்து நான் ரோப் கோர்சஸ் தான் போனேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்பவே பயமாக இருந்துச்சு, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. என் கூட வந்த அந்த அண்ணா வந்து சூப்பராக என்னை கைட் பண்ணாங்க, ஸ்லோவாகவே கூட்டு போனாங்க. நான் போன டயத்தில் வந்து யாருமே அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதனால் எனக்கு ஸ்லோவாக வந்து எல்லாமே கூட்டு போனாங்க. இது வந்து பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஸ்டெப் எடுத்து வச்சோடனையும் போயிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து அந்த ரோப்பில் நடக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, அவ்வளோவா பயமே இல்லை, ஈஸியாக வாக் பண்ணிடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குல்ல, அதில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ஷேக் ஆனது தான் வந்து ரொம்ப வந்து ரிஸ்க்கானதே இந்த ஷேக் தான். அது அப்படியே நின்னோடனே கொஞ்சம் லூஸ் ஆகி கொஞ்சம் கீழெலாம் போச்சு. அதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. எவ்வளோதான் பிடிச்சாலும் உயிர் பயம் இருக்கே. என் கூட வந்த அண்ணாவும் நல்லா என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. கொஞ்சம் பயம்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதில் கொஞ்சம் நான் போனேன். அப்புறமா என் சிஸ்டர் இதிலலாம் வந்து ஜாலியாகவே போயிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப பயம். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால வந்து பயமாக தான் இருந்துச்சு. மேலேருந்து ஆனால் கீழே விழுந்தோன்னா கண்டிப்பாக கை கால்லாம் உடையும், அந்த மாதிரி. இதுதான் கைஸ் ரொம்ப 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 பயமாக இருந்தது. இதுதான் ரொம்ப இது வந்து லைட்டாக மிதிச்சோடனே அந்த சைடு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ டக்கு டக்குன்னு திரும்பிக்கிறது. நீங்களே பாருங்களேன், இதான் லைட்டாக அப்படி இப்படி போயிடும். அதில் வந்து ஒன்று டேமேஜ் ஆனிச்சான். அதில் ஒன்றும் இல்லை, கால் வச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது கூட ஈஸியாக தான் இருந்துச்சு, அந்த கால் வைக்கிறது. மேலே நடக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் விழுக போகிறேன்னு தான் நினச்சேன். சரி போயிடலான்னு நினச்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னே எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் உசுரே இல்லை என் கையில். அதுக்கப்புறம் தான் எனக்கு உசுறு வந்து ஒன்றும் இல்லை வாங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணா சொன்னாங்க, நீங்களாக தான் எந்திரிச்சு வரணும்னு சொல்லிட்டாங்க அந்த அண்ணா. நானும் எந்திரிச்சு ட்ரை பண்ணுறேன், என்னால் எந்திரிக்கவே முடியல. கடைசியில் அந்த அண்ணாவே என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போய் உட்காந்த பிறகு அப்பா நம்ம உசுரோட தான் இருக்கோமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுவும் ஈஸி, ஓரளவு ஈஸி தான், ரொம்ப பயமாலாம் இல்லை. அந்த லாஸ்ட்டாக விழுந்தது தான் வந்து போகவே முடியாதுன்ற மாதிரி தோணுச்சு. இது கூட ஓரளவு ஓகே தான் கைஸ், ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப பயம்ன்றது இல்லை. இதில் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த அண்ணாலாம் இடையில வந்து கப்பு முக்கியம் பீக்கில் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கப்பு முக்கியம்னாலும் எப்படி இருந்தாலும் உயிர் முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். அந்த அண்ணா சூப்பராகவே எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இதில் நான் உட்காந்து தான் பார்த்துருக்கேன், இதில் நடந்து நான் இதான் ஃபஸ்ட் டைமு. நீங்களும் இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கிளாஸ் நடக்கிற வந்து கிளாஸ் எதுவும் கிராக் ஆகிருமோ உடஞ்சிருமோன்னு தான் பயமாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றுமே இல்லை. இதுவும் வந்து போனேன். இதில் வந்து ஒரு ஸ்டெப் கால் வச்சு இன்னொரு ஸ்டெப் வந்து இன்னொரு இதில் வைக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் தங்கச்சியில் வந்து இது ட்ரை பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கன்னு. எங்கள் ஹைட்டுனாலே ரொம்ப ரொம்ப பயம். மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே பண்ணதில்லை. வேணும் பார்த்தீங்களா, குட்டி தம்பி எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான, இந்த வீடியோலே ஹைலைட்டானது தான். எங்கள் அம்மா வந்து இதை ட்ரை பண்ணியிருந்தாங்க, ராக்கெட் எஜெக்டரு. இதை நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். எங்கள் அம்மாவை விட எங்களுக்கு தான் கைஸ் இல்லை, கீழே இருந்த பார்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து ஷாக்கு தான். ஆனால் எங்கள் அம்மா வந்து கேஷுவலாக தான் போயிட்டு வந்தாங்க. கீழே இருந்து பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு கைஸ். அப்படியே தென்னை மரம் உயரத்துக்கு போயிட்டு வந்தாங்க. எந்த ரியாக்ஷனும் பேசல இல்லை கைஸ்.
எனக்கு பிடிச்ச ஒன்றா இந்த ஜிப்லைன் தான். அவ்வளோவா பயமாக இருக்காது, ஜாலியாக இருக்கும். அதனால் இது ட்ரை பண்ணேன் நான். இது போனோம், கீழெல்லாம் லேக்லாம் இருந்துச்சு, அதை தாண்டி போனோம். இதுக்கப்புறமா இன்னொரு தடவை போகிறதுல தான் இன்னும் பிடிச்சிருந்துச்சி. அவங்களாவே மேலேருந்து நீங்களாம் ஜம்ப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வந்து நாங்கள் நிறைய வாட்டர் கேம்ஸ்லாம் போனோம். அதில் வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியாதனால எடுக்கல. கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா அந்த பாண்டி ஓஷன் பார்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு போங்க. சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சு. நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு, பட் சேஃப் ரைட் தான் எல்லாமே. நாங்கள் எல்லாமே போனோம், கொஞ்சம் சில இதெல்லாம் போனோம். ஸோ அந்த பனானா ரைட்லாம் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் பனானா ரைட்ஸ்லாம் போங்க. அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி விடுவாங்க, அதில் நாங்கள் நனைஞ்சோம். எல்லாம் நல்லாயிருக்கு. நீங்கள் மறக்காமல் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காமல் பாண்டி ஓஷன் பார்க்கு மறக்காமல் வந்துருக்கீங்க. Okay guys, bye. See you in the next video. Bye guys, subscribe to my channel.